ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ என்னை புருஷங்காரங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்பா, இந்த மாதிரி விஷாக்காவை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்படின்னா அவளோட தம்பி அந்த விஷால் அவனை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டான். அவன் யோசிச்சு அதுக்கப்புறம் சொல்கிறான், இங்கே பாரு, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், அதே மாதிரி அவனும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தான் அப்படின்னா மேபி அவனை நான் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, பட் எல்லாரையும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அதனால அந்த மேட்ரை அவள் ஃப்ரீயாக விட்டுடுறா. அதுக்கப்புறம் அந்த விஷாக்காவோட காடு ஒருத்தி இருப்பா இல்லையா, அவ எங்கேயோ அவசரமா கிளம்பி போறத இந்த சஞ்சய் அப்புறம் அக்கா மாமனார் 3 பேரும் பார்த்துட்டு அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ள போறா போல. இங்க எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு இவங்க 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல விஷாக்கா படுத்திருக்கும் போது நர்ஸ் வந்து மாத்திரை கொடுக்கறதுக்காக வந்திருக்கும் போல. அவளை வாயை பொத்தி அடிச்சு போட்டு அவளோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஓம்காருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவனுமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். உள்ள போய் பார்த்தா அங்க பொண்ணை காணோம். பொண்ணு எங்க போனானே தெரியல. அங்க சுத்தி முத்தியும் தேடி பார்த்துட்டான். அப்புறம் கார்டு வந்து போனை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. அந்த பக்கம் பேசுறது இந்த விஷாக்கா தான். நீ என்ன நினைச்ச? ஏன்னா இந்த மாதிரி பைத்தியம்னு சொல்லிட்டு முத்திர குத்தி என்ன ஹாஸ்பிட்டல்லே இருக்க வைக்கலான்னு நினைச்சியா? நான் அங்க இருந்து தப்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உன் பொண்ணு என்ன கதிக்கு ஆளாக போறான்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என் பொண்ணு மேல கையை வச்சா உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மாட்டிட்டு இருக்கான். அப்படின்னா அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், வேணும்னா உன் பொண்ணை முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்க. 4 மணி நேரம் தான் உனக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள உன் பொண்ணை கண்டுபிடிக்க முடிஞ்சா பிடிச்சிக்க, இல்லைன்னா உன் பொண்ணு உன்னை விட்டு நிரந்தரமா போயிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு போனை வச்சிடுறா. இவனுக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அங்க அந்த சோஃபாக்கு கீழே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி பொண்ணோட சவுண்டு தான் கேட்குது. உடனே அவன் திரும்பி பார்த்துட்டு அங்கே செக் பண்ணி பார்க்குறான். அங்கே ஒரு ஃபோன் தான் இருக்கு. அந்த மொபைலில் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, உனக்கான க்ளூ இந்த கவரில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஏதோ ஒரு ஃபோட்டோ தான் இருக்கு, வீடோட ஃபோட்டோ போல. அது என்ன வீடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பசில் மாதிரி எல்லா பேப்பரையும் ஒன்று சேர்த்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அது அந்த விஷாக்காவோட வீடு தான் போல. அங்கே தான் உன் பொண்ணு இருக்கா, போய் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவன் தலைதறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான் பொண்ணை காப்பாத்துறதுக்காக. இந்த பக்கம் நம்ம மயூரா வீட்டில் விஷாக்காவை பற்றின ஃபைல் ஏதோ கிடச்சிருக்கும் போல. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதில் வந்து விஷால் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி முன்னதாக இருந்ததாகவும் அந்த கம்பெனி கூட ஓம்கார் டீலிங் வச்சுக்கிட்டதாகவும் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை நம்ம ஓம்கார் டேக் ஓவர் பண்ணது, அப்புறம் இந்த வீடு முழுக்க வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு. உடனே இவ யோசிச்சு பார்க்குறா புருஷங்காரன் சொன்னதை பற்றி. அந்த விஷால் குப்தாவை ஓம்காருக்கு ஏற்கனவே தெரியும்னு சொன்னா அப்புறம் எதுக்காக என்கிட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு பொய் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த விஷால் குப்தா எப்படி இறந்து போனா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேராக அந்த ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு போலீஸ்கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த விஷால் குப்தா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு ஒன்றும் புரியல. எனது விஷாக்காவோட தம்பி சூசைட் பண்ணி இறந்து போனானா? ஆனா என்கிட்ட விஷாக்கா அவங்களோட தம்பியை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு தானே சொன்னாங்க, எதுக்காக என்கிட்ட அப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஃபோன் கால் வருது, ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் போல. உடனே செய்தி கேள்விப்பட்டு இங்கே வந்து பார்க்குற அந்த விஷாக்காவை காணோம். இத்தனை பேர் இங்கே இருக்கும்போது எப்படி அவங்க இங்க இருந்து ஓடி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த விஷாக்காவே வந்து நின்றுட்டு இருக்கா. நான் எங்கேயும் ஓடி போல அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஓம்கார் தாங்கிறத நான் உனக்கு இப்பவே நிரூபிக்கிறேன் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த வீட்டுக்கு வந்து அங்கேயும் எங்கேயும் சுத்தி முத்தி தேடி பார்க்குறான், பொண்ணை காணோம். அதுக்கப்புறம் ஒரு பேக் சைடில் இருக்கிற சோஃபாவில் பொண்ணு படுத்துருக்கிறது தெரியுது. ஒரு வழியாக பொண்ணை கண்டுபிடிச்சிட்டான். பட் பொண்ணு வந்து அன்கான்ஷியஸாக இருக்கா. ஸோ அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் இவன் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக போகிறான். டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணி அப்படியே நிற்கிறான். என்னாச்சுன்னு பார்த்தா எதிர்த்தாப்புல நம்ம மயூராவும் விஷாக்காவும் நின்றுட்டு இருக்காங்க. அவளுக்கு இப்ப இவனுக்கு கண்ணு தெரியுது அப்படிங்கிற அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன, திரும்பவும் ஏமாத்திருக்கீங்கல்ல, கண்ணு தெரியாத மாதிரி நாடகம் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கா. மயூரா, உனக்கு நான் எல்லாத்தையும் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்ப நான் உடனே இங்க இருந்து கிளம்பி போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்க பாரு மயூரா, உன் பொண்ணு அவன் தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான்னு நான் சொன்னப்ப நீ நம்பலல, போய் காரை செக் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் காரை செக் பண்ணி பார்க்குறா. பொண்ணு தான் இருக்கா. பொண்ணோட அந்த நிலைமையை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர கோவம் வருது. என் பொண்ணை நீங்களே கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு என்கிட்டே கண்ணு தெரியாத மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்திருக்கீங்கல்ல, இதுக்கப்புறம் என் பொண்ணுகிட்ட நீங்க நெருங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் இவன்கிட்ட சேலஞ்ச் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கா. பாத்தியா ஓம்கார், நீ என்ன பத்தின உண்மையை உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லணும்னு நினைச்ச, ஆனா உன் பொண்டாட்டி கிட்ட உன்னை பத்தின உண்மையை நான் நிரூபிச்சிட்டேன் பத்தியா. இப்ப அவளுக்கு நீ ஒரு துரோகியா தான் தெரியுற. அது மட்டும்
மட்டும் இல்லாம அவளோட பொண்ணோட இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம்னு அவ முழுசா நம்பிட்டு இங்க இருந்து போயிட்டா. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கா. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு பொண்ணை கூட்டிட்டுமே வந்தாச்சு. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல பொண்ணு இருக்கா போல, அதனால ஆர்த்தி காட்டிக்கிட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோ வந்து பக்கத்துலயே அவ கையை பிடிச்சி அவனுமே சேர்ந்து ஆர்த்தி காட்டிக்கிட்டு இருக்கான். கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. பின்னாடியே இவனும் போயிட்டு நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு மொய்ரா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஷாக்கா தான், என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னா உங்களை நான் எத்தனை தடவை நம்புறது, ஏற்கனவே என்னோட நம்பிக்கையை நீங்க பலமுறை உடைச்சிருக்கீங்க, அப்படி இருந்துமே இந்த தடவை நான் உங்களை முழுசா நம்பினேன். ஹாஸ்பிட்டலுக்கு தாராவை லண்டனுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொன்னீங்க, அதையும் நான் முழுசா நம்பினேன். அப்புறம் இந்த விஷாக்கா எவ்வளவோ சொன்னாங்க நீங்க நடிக்கிறீங்க, உங்களுக்கு கண்ணு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கூட நான் அவங்கள நம்பாம உங்களை தான் நம்பினேன். ஆனா இப்போ நீங்க திரும்பவும் என்னோட நம்பிக்கையை சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. ஆனா இந்த தடவை நீங்க என் பொண்ணை வச்சு விளாண்டதெல்லாம் சுத்தமா சரியே கிடையாது, இதுக்காக நான் அவங்களை என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. பொண்ணை பாக்குறதுக்கு இவன் போலான்னு பார்த்தா இவ உள்ள விட மாட்டேங்கிறா. என் பொண்ணுகிட்டே இருந்து நீங்க தள்ளியே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் டாக்டர் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்காரு. அதுல என்ன டாக்டர் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினி கேட்கறா. நீங்க டாக்டர் தானே, நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை படிச்சு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அழுகியா வருது. ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்கும் தாரா எதுவுமே சாப்பிடலையா, மெடிசனும் எடுத்துக்கலையா. ஸோ அதனால அவளோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப அழுகையா வருது. அந்த விஷாக்கா வர ஏத்தி விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நீ எல்லாம் ஒரு அப்பனா, உன் பொண்டாட்டியை தான் நீ கொடுமைப்படுத்துறான்னு பார்த்தா உன் பொண்ணையை நீ விட்டு வைக்கலையா, அவளுக்கு உன்னோட சொந்த பொண்ணுக்கு சோறு தண்ணி கூட கொடுக்காம அவளை இந்த நிலைமைக்கு நீ ஆளாக்கிருக்கிய, நீ எல்லாம் ஒரு நல்ல தகப்பனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினி இதெல்லாம் கேட்டுவிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. அவங்க இருந்து வந்து புருஷங்காரனை முறைச்சி பார்த்துவிட்டு ஓங்கி பலார்னு ஒரு அறை விடுறா. யார? விஷாக்காவ. என்ன மயிரா, என்ன எதுக்காக அடிக்கிற அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணேன்னு ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா இப்பதான் எனக்கு எல்லா விஷயமே தெளிவா புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கா. விஷால் இண்டஸ்ட்ரி தெரியும்ல, உன்னோட தம்பியோட கம்பெனி தானே, அந்த கம்பெனியை ஓம்கார் வாங்கிட்டாரு அப்படிங்கறதுனால மன உளைச்சல்ல ஓன் தம்பி சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். ஆனா அவனோட சாவுக்கு முழுக்க முழுக்க ஓம்கார் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக என் பொண்ணை இந்த நிலைமைக்கு நீ ஆளாக்கி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நீ இப்போ ஒரு விஷயம் சொன்னியே, ஒரு தகப்பனா இருந்துகிட்டு ஓம் பண்ணி எப்படி சாப்பாடு கொடுக்காம கொடுமைப்படுத்திருக்கேன்னு சொன்ன பத்தியா, அங்கதான் எனக்கு எல்லாமே கிளியர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதாவது என்னோட ஓம்காருக்கு என்னை விட என் பொண்ணு தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவரோட பொண்டாட்டியே பொண்ணுகிட்டே இருந்து 5 வருஷம் பிரிச்சு வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம என்னோட தாராக்கு ஏதாவது சின்னதா உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட டாக்டரை கியூல நிக்க வைப்பாரு. அப்பேற்பட்டவர் தான் என் புருஷன். அப்படி இருக்கிற ஒரு ஆளை போயிட்டு நீ சோறு தண்ணி கொடுக்காம என் பொண்ணை சித்திரவதை பண்ணாரு, கொடுமைப்படுத்தினாரு நீ சொன்ன பத்தியா, அங்கதான் எனக்கு முழு சந்தேகமும் கிளியர் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தான் இருக்கங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இப்படிலாம் பண்ண, நீ பணத்துக்கான தண்டனை உனக்கு இப்பவே கிடைக்க போது, இரு போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போறா. டக்குன்னு போனை தள்ளி விட்டுட்டு அவ அங்க இருக்கிற சிஸ்டர் எடுத்து பொண்ணோட கழுத்துல வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. பொண்ணை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு இவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். மயிராவும் கதறா, அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு, எனக்குமே தாராவை எதுவும் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை, ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு நானும் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுவிட்டு வெளியில லாக் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. எஸ்கேப் ஆகி போயிடுறா. அப்புறமா வந்து ஒரு வார்ட் பாய் டோரை திறந்து விட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. பட் ஓம்கார் அமைதியா இருக்க மாட்டேங்கிறான். என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு ஓடிட்டு இருக்கான். நேரா வீட்டுக்கு வந்து பொட்டி பொட்டிக்கெல்லாம் கட்டிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறா. கரெக்டா நம்ம ஓம்கார் வாசல்ல வந்து நின்று இருக்கான். விஷாக்கா வெளியே வாடி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அவளும் அங்க இருந்து ஓடி வந்தவ கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழ போறா. ஜஸ்ட் மிஸ்ட் அப்படியே பால்கனியில் நின்று பார்த்துட்டு இருக்கா. என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உடனே நான் உயிரோடவே விட மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி உள்ள வந்துகிட்டு இருக்கான். அவளும் அங்க இருந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு டெரஸ்ல போயிட்டு 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எங்க ஓடுவ அப்படின்னு இவனு கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள மொத்த ஃபேமிலியும் அங்க தேடி வந்துகிட்டு இருக்காங்க. உன்னோட தம்பியோட சாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, உன் தம்பியா தானே சூசைட் பண்ணி செத்தான், அதுக்கு நான் எப்படி காரணமாவேன், நீ என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா என் பொண்ணு மேல நீ கையை வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு அவளோ, ஆமாண்டா இப்பவும் நான் சொல்லுவேன், என் தம்பியோட சாவுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம், அதுக்காக நான் உன்னை பழி வாங்குற வரைக்கும் ஓயவே மாட்டேன், நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, உன்னோட வாழ்க்கையை விட்டு உன் பொண்டாட்டியும் சரி உன் குழந்தையும் சரி நிரந்தரமா பிரிக்கிறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவனுக்கு கோவம் வந்து அங்க இருக்கிற செங்கல் எடுத்து அப்படியே அடிக்கலான்னு போயிட்டு இருக்கான். அங்க என்னாச்சு அப்படிங்கறது காமிக்கல. அதுக்கப்புறம் போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு மொத்த ஃபேமிலியும் வந்து பாக்குறாங்க. அங்க யாரையுமே காணோம். டெரஸ்ல இப்ப 2 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, இப்ப யாரையும் காணோம். அப்புறம் கீழே ஓடி வந்து பார்த்தா அண்ணங்காரன் எதையோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா
ஓம்கார் சாக்குல அவளை மூட்டை கட்டி இழுத்துட்டு போறானா என்னன்னு தெரியல. இதை பார்த்துட்டு தான் அவன் ஷாக் ஆயிட்டு மயிரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அங்க ஓடி வந்து பார்க்கும்போது இவன் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கான் மரத்தடியில. போய் பார்த்தா செங்கல் ஃபுல்லா ஒரே ரத்த கரையா இருக்கு. அதை கையில வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். போலீஸ் இதை பார்த்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் விஷாக்காவை இவன் தான் கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.